அப்ப இப்படிப்பட்ட ஒரு நபிமுல்லாம் கேட்கறதுல எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? ஃபேஸ் பண்ணணும். எப்படி பண்ணணும்? எங்களுக்கு குர்ஆன் தான் ஃபர்ஸ்ட். குர்ஆன்ல இருந்து இது நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை வரலாறு சுவடுகள், சொல் செயல் அங்கீகாரம். அவர்கள் செயல்படுத்துவார்கள், அங்கீகாரம் கொடுப்பார்கள், செய்து காட்டுவார்கள். சொல் செயல் அங்கீகாரம், இதற்கு பேர் தான் ஹதீஸ். அதுல பல பேர் உங்களை மாதிரி புருடா மன்னர்கள்லாம் வந்து பூத்தி விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால அதுல சில அறிவிப்பாளர்கள்லாம் இருக்குது. அதற்கும் இதற்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குன்னு விளக்கிக்கிறணும். ஓரளவுக்காவது விளக்கணும்ல. அவன் கேட்டான், அவங்க இதுல இருந்து வருவான். அவனுக்கு குர்ஆன் எதுக்கு ஹதீஸ் எது? ஒரு பெரிய டாக்டர் பேசுறாரு, அறிவுபூர்வமான டாக்டர். நம்ம வந்து ஒரு வேதத்தை பத்தி பேசினா தெளிவா பேசணும், பேசலன்னா பேசக்கூடாது. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? குர்ஆனில் கருஞ்சீரகத்தை பத்தி சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் இந்த ஃபேமஸான ஆளு, புரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய முகநூல்லாம் வருவார். அவர் குர்ஆனில் கருஞ்சீரகம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்காரு. குர்ஆன்ல நபி சொல்லியிருக்காரு, கருஞ்சீரகத்தை சாப்பிட்டா மரணத்தை தவிர போயிரும். படிச்ச பட்டதாரி நம்ம உள்ள போய் ஆய்வு பண்ணக்கூடாதா? ஒண்ணு நபியை பத்தி பேச வரியல. கருஞ்சீரகம் குர்ஆன்ல இருக்குதா, ஹதீஸ்ல இருக்கா, அதை பத்தி என்ன கருத்து இருக்குன்னு சொல்லி இணையதளத்துல சர்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு பார்க்க தெரியாதா? படிச்ச பெரிய பட்டதாரி தானே. ஒரு செய்தியை சொல்ல வரும்போது அதோடைய மூலத்தை ஆய்வு பண்றதுக்கு அவ்வளவு ஆய்வு தளங்கள் நிறைந்து கிடக்குத. ஒரு இதை எழுதி பார்த்தா அதோடைய புள்ளி விவரம் ஓரளவுக்கு கொடுக்கத்தானே செய்யறான். அது பாட்டுல சொல்றாரு குர்ஆன்ல இருக்குங்கிறாரு. குர்ஆன்ல 6600 சில்லற வசனம். குர்ஆனுங்கிறது முதல் இடத்துல இருக்கு வேதத்துல. ஆதாரபூர்வமான வேதம் உலக லெவல்ல. மற்ற வேதங்கள்லாம் அதுக்கு கீழே தான் இருக்கிறது. அதெல்லாம் சுட்டி காட்டியாச்சு அன்னைக்கு வரலாறுல. அடிச்சு பார்த்தா குர்ஆன்ல வந்துடும். சீரகம் அப்படின்னு அடிச்சா வந்துடும். அப்ப சீரகங்கிற சொல்லு கூட இல்லை. அப்ப எப்படி சீரகத்தை பத்தி டாக்டர் பேசுவாரு? கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல, முகநூல்ல பாத்திருக்கீங்களா? உண்மையில் இவ்வளவு நேரம் விளக்கியாச்சு. உங்களுக்கு தனியா விளக்கணுமா? சரி, உங்களுக்கு பாருங்க இவ்வளவு நேரம். அப்ப உண்மைங்கிறீங்களா? அவ என்ன வருது அதுல? மரணத்தை தவிர எல்லா மருந்துக்கும் சாப்பிடுங்கன்னா அதுக்கு இன்னொரு ஹதீஸை வேற நான் காட்டியிருக்கேன் ஆதாரம். ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு மருந்து இருக்குதுன்னு சொல்லி ஹதீஸை காட்டியிருக்கேன். இப்ப எல்லாம் காட்டிட்டேன். கேட்டியெல்லாம் ஒவ்வொரு நோய்க்கு ஒரு மருந்து இருக்கிறது. அல்லாஹ் நோயை கொடுக்குற, என்ன செய்யறான்? மருந்தையும் கொடுக்கும் ஒவ்வொரு நோய்க்கு. அது நபிகள் நாயகம் செயல்முறையும் படுத்திருக்காங்க. நோயாளி வந்தா நீ பாலை குடிங்குவாங்க, ஒருத்தருக்கு ஓதி ஊதுவாங்க, ஒருத்தருக்கு தேனு கொடுத்துருக்காங்க, ஒருத்தருக்கு ஜம்ஜம் தண்ணி கொடுத்துருக்காங்க. அப்ப செயல்முறையும் காட்டியிருக்கிறாங்க, சொல்லவும் சேர்ந்திருக்காங்க, ஹதீஸ் இருக்கு. இதான் யதார்த்தம். அப்ப எப்படி அது எப்படி சொல்லுவியா? கருஞ்சீரகத்தை தின்னால் உங்களுக்கு மரணத்தை தவிர அனைத்துக்கும் மருந்து டாக்டர் சொல்றாரு. அந்த டாக்டருக்கு விவரம் பத்தல. இப்படி இருக்க வரலாற்றுல விவரம் பத்தணும்ல. இப்ப நம்ம தான் ஒரு வேதத்தை பத்தி பேசுறோம், திருக்குறளை பேசுறோம், இந்துவுடைய சனாதன தர்மத்தை பத்தி பேசுறோம்னா தெளிவா பேசணும், இல்லைன்னா பேசக்கூடாது. அப்படி ஒரு கவனம் இருக்கணும். ஏன்னா அவருக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா அப்படி அடிச்சு விட்டிடலாம் குர்ஆன் நபி சொன்னாங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது.